அனைத்து நண்பர்களுக்கும் பிறை சூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோ பார்ப்போம். விநாயகர் சதுர்த்தி எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 27/8/2025 அதாவது ஆங்கில மாதம் வருது. தமிழ் மாதம் பார்த்திங்கன்னா ஆவணி 11 வருது, புதன்கிழமை. விநாயகர் சதுர்த்தி சிறப்பாக அன்றைய தினம் கொண்டாடுவாங்க மக்கள்லாம். குரு சுக்கிர சேர்க்கை குழப்பம் தரும். அதாவது 2025 மிதுன ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். எனவே பணப்புழக்கம் நல்லா இருக்கும். குடும்பத்தில் சுபகாரியம் படிப்படியாக நடைபெறும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. தொழிலில் கூடுதல் லாபம் கிடைக்கும். ராசியிலேயே குரு சுக்கிர சேர்க்கை இருக்கிறதுனால திடீரென சுபகாரிய பேச்சுகள் நல்ல முடிவுக்கு வரும். பஞ்சாயத்துகள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது. சனி வக்கர இயக்கத்தில் இருக்கிறதுனாலையும் அதை குரு பார்க்குறதுனாலையும் தாமதப்பட்ட காரியங்கள்லாம் இனிமே தடையில்லாமல் நடைபெறும். பயணங்கள் பலன் தரும். அடுத்தது கடகம் புதன். ஆவணி 5 கடகராசிக்கு சுக்கிரன் போகிறாரு. உங்கள் ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். புத்திரஸ்தானம் மற்றும் விரயஸ்தானத்துக்கு அதிபதியானவர் சுக்கிரன். தனஸ்தானத்துக்கு வர்றதுனால பிள்ளைகளால் விரயங்கள் ஏற்படலாம். அவர்களின் எதிர்கால நலன் கருதி திட்டமிட்டு செயல்படுறது நல்லது. புதன் சுக்கிர யோகம் இருக்கிறதுனால பிள்ளைகளின் கல்வி சம்பந்தமாகவோ அல்லது வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டுமென்றோ அவங்களின் எண்ணத்தை பூர்த்தி செய்வதற்காக எடுத்த முயற்சியெலாம் கைகூடும். மாமன் மைத்துனர் வழியில் மனசுக்கு இனிய சம்பவம் நடைபெறும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீங்க. உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு எதிர்பார்த்த சம்பள உயர்வு உண்டு. அதே நேரத்தில் இடமாற்றம் அல்லது இலாக்கா மாற்றம் பற்றி சிந்தித்தவங்களுக்கு அதுவும் கைகூடும். சிம்மம் புதன். ஆவணி 9 சிம்ம ராசிக்கு புதன் வராரு. உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் 4ஆம் இடத்துக்கு அதிபதியாகவும் இருக்கிறவர் தான் புதன். சுகஸ்தான அதிபதி சகாயஸ்தானத்துக்கு வரும்பொழுது இந்த நேரம் எல்லா விதமான சௌகரியங்களும் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக ஆரோக்கிய பாதிப்புகள்லாம் அகலப்போகுது. அடுத்தடுத்து நல்ல சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறும். புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் உச்சநிலையை அடைவீங்க. பொதுநலத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களை பங்கிட்டு கொள்றதில் இருந்த பிரச்சனைகள் அகலும். பெற்றோர் வழியில் சில நல்ல காரியங்கள் நடைபெறும். துலாம் செவ்வாய். ஆவணி 29 துளாராசிக்கு செவ்வாய் போகிறார். உங்கள் ராசிக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வரும் இந்த நேரம் புதிய திருப்பங்கள் ஏற்படும். குறிப்பாக என்னைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்று லாபத்தை கொடுக்கும். தொழிலில் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கும். குரு மங்கள யோகம் இருக்கிறதுனால இல்லத்தில் மங்கள யோசை கேட்க வழி பிறக்கும். சிம்மம் சுக்கிரன். ஆவணி 30 சிம்ம ராசிக்கு சுக்கிரன் போகிறாரு. உங்கள் ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் சுக்கிரன். அவர் சகாயஸ்தானத்துக்கு வரும்பொழுது பிள்ளைகளால் பெருமை சேரும். படித்து முடிச்சு விட்டு வேலை இல்லாமல் இருக்கும் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும். வெளிநாடு சென்று படிக்க வேண்டும், அங்கு வேலை பார்க்க வேண்டும், கை நிறைய சம்பளம் சம்பாதிக்க வேண்டும் என்று கனவு கண்டவங்களுக்கு இப்பொழுது அந்த கனவுகள் நனவாகும் நேரம்தான்.
பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு மாதத்தின் மையப்பகுதி மகிழ்ச்சி தரும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு துணிந்து எடுத்த முடிவுகள் வெற்றியை தரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உயர் பதவி உண்டு. கலைஞர்களுக்கு கௌரவம் அந்தஸ்து உயரும். மாணவ மாணவிகளுக்கு மறதி விலகும், மதிப்பெண் கூடும். பெண்களுக்கு விரயங்கள் ஏற்படும் நேரங்கிறதுனால சுப விரயமாக மாற்ற முயற்சிக்கிறது நல்லது. உச்சம் பெற்ற புதன் ஆவணி 26ஆம் தேதி கன்னிராசிக்கு புதன் போகிறாரு. அங்கு புதன் உச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் உச்சம் பெறுவது யோகம்தான். இந்த நேரத்தில் வருமானம் உயரும், வளர்ச்சி கூடும், வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். தர்ம காரியங்களில் ஈடுபட்டு புகழ் குவிப்பீங்க. இடம் பூமி வாங்கும் யோகம் உண்டு. எதை நினைத்து நீண்ட நாட்களாக காத்திருந்தீங்களோ அந்த காரியம் இப்பொழுது துரிதமாக நடைபெறும். பெற்றோரின் ஆரோக்கியம் சீராகும். பிரச்சனைகளில் இருந்து படிப்படியாக விடுபடுவீங்க. இடமாற்றம், ஊர் மாற்றம் இனிமை தரும். அரசு வழி அனுகூலம் உண்டு. பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் ஆகஸ்ட் 21, 22, 26, 27, 28, செப்டம்பர் 7, 8, 11, 12. மகிழ்ச்சி தரும் வண்ணம் ஆரஞ்சு.